2020 ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் காலை நேரம் ரூபியோட ஃபோனுக்கு வந்த அந்த கால் அவங்க வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டுச்சு. உன் அண்ணனை சுட்டு கொன்னுட்டாங்கன்னு ஃபோனில் சொல்லப்பட்ட தகவல் ரூபியோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிலக்கொலைய வச்சுது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டத்தில் இருக்கிற மோடி நகரில் ஒரு நடு தெருவில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ரூபியோட அண்ணன் தீபேஷ் சௌத்ரியோட உடலை ஓடி போய் பார்த்து அந்த குடும்பமே கதறி அழுதாங்க. அது வரைக்கும் தன்னோட கணவரை பிரிஞ்சு தன்னோட 6 வயசு மகளை வச்சுக்கிட்டு அம்மா அப்பா கூட வாழ்ந்த ரூபிக்கு முழு பாதுகாப்பாக இருந்தது அவங்க அண்ணன் தீபேஷ் தான். மதுக்கடையாலும் ரியல் எஸ்டேட்னு பெரிய லெவலில் இருந்த தீபேஷுக்கு அக்ஷய் சங்வான் அப்படிங்கிறவனால பயங்கரமான குடைச்சல் இருந்துச்சு. தொழில் போட்டி மெல்ல மெல்ல பகையாக மாறுச்சு. அந்த பகை தான் கடைசியில் தீபேஷோட உயிரை வாங்குற அளவுக்கு போச்சு. அண்ணனை கொன்னவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கண்ணீரோட கோர்ட் படியேறினாங்க ரூபி. ஆனால் சாட்சிகளை மிரட்டி சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வச்சு அந்த கொலையாளிகள் ரொம்ப ஈஸியாக ஜாமீனில் வெளியே வந்தாங்க. வெளியே வந்த அக்ஷய் சங்வானும் அவனோட ஆட்களும் ரூபி கண் முன்னாடியே திமிர சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இது ரூபியை இன்னும் ஆத்திரப்படுத்துச்சு. கண்டிப்பாக இவங்க சட்டத்தின் பிடியில் சிக்க மாட்டாங்க, தப்பிச்சிடுவாங்கன்னு ரூபி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த யோசனை தன்னோட அண்ணனோட கொலைக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும்னு ஒரு வெறியாக மாறுச்சு. இதுக்கப்புறமா ரூபி எடுத்த முடிவு அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே அவங்கள வேற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போச்சு. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த உண்மை சம்பவத்தோட முழு பின்னணியையும் இன்னைக்கு நாம் பார்க்கலாம். சட்டத்தால் தண்டிக்க முடியாத அக்ஷய் சங்வானை முடிக்கணும்னா அவனை விட ஒரு பெரிய ரவுடி இல்லை கேங்ஸ்டரோட உதவி தேவைன்னு ரூபி கணக்கு போட்டாங்க. அப்போதான் அவங்களுக்கு மோடி நகர் பகுதியில் வளர்ந்து வரும் தாதாவான விகாஸ் பற்றி தெரிய வந்துச்சு. நேராகவே விகாஸை போய் பார்த்தாங்க ரூபி. அதுதான் அவங்களோட வாழ்க்கையில் எடுத்த முதல் ரிஸ்கான வேலை. சாதாரண குடும்ப பெண்ணான ரூபி ஒரு தேடப்படுற குற்றவாளியை நேரில் சந்தித்து என்னோட அண்ணனை கொன்னவனை கொலை பண்ணணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும்னு கேட்டாங்க. இந்த கொலையை பண்ணால் 60 லட்சம் ரூபாய் பணம் தர்றதா ரூபி விகாஸ் கிட்ட சொன்னாங்க. ஒரு சாதாரண அப்பர் மிடில் கிளாஸ் பெண்ணான ரூபி 60 லட்சம் ரூபாயை திரட்டி ஒரு கொலை செய்ய துணிஞ்சது அவங்கள ஒரு கேங்ஸ்டராக மாற்றுச்சு. விகாஸோட கம்பீரமான தோற்றமும் அவரோட தைரியமான நடவடிக்கைகளும் ரூபியை கவர ஆரம்பிச்சுது. வெறும் பணத்தை மட்டும் நம்பாம விகாஸை தன்னோட வசப்படுத்த அவரோட பழகுனாங்க ரூபி. இந்த நெருக்கம் அவங்களுக்குள்ள காதலை உருவாக்குச்சு. இதன் மூலமா விகாஸ் அந்த பழிவாங்கல் கொலையை வெறும் காசுக்கான வேலையா மட்டும் பார்க்காம தன்னோட சொந்த வேலையா பார்க்க ஆரம்பிச்சாரு. அடுத்த நடவடிக்கையா அக்ஷய் சங்வானோட நடமாட்டத்தை விகாஸோட ஆட்கள் கண்காணிச்சாங்க. இது எல்லாமே ரூபியோட அண்ணன் கொலை செய்யப்பட்ட அதே மாசத்துல தீவிரமா நடந்துச்சு. இந்த நிலையில அதே ஆகஸ்ட் மாத இறுதியில ஒரு நாள் இரவு அதே மோடி நகர் பகுதியில அக்ஷய் சங்வான் தன்னோட கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது விகாஸோட அடியாட்கள் 5 பேர் அக்ஷயோட காரை வழிமறிச்சு அவரை சரமாரியா சுட்டு கொன்னாங்க. ரூபியோட அண்ணன் எப்படி சுட்டு கொல்லப்பட்டாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அக்ஷய் சங்வானும் கொல்லப்பட்டாரு. இந்த கொலை மூலமா ரூபியோட பழிவாங்கிற வெறி முடிவுக்கு வந்துச்சு. இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமா விகாஸும் ரூபியும் தலைமறைவானாங்க. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ரூபியை போலீஸ் கண்டுபிடிச்சு கைது பண்ணாங்க. ஜெயிலில் இருந்த ரூபியை ஜாமீனை எடுக்கிறதுக்காக விகாஸ் எல்லா முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதன் மூலமா பல முறை ரூபி ஜாமீன்ல வெளியும் வந்தாங்க. இந்த டைம்ல தான் அவங்களோட காதலும் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. இப்படி ரூபி ஜாமீன்ல வந்த ஒரு நாள் ஆடம்பரம் இல்லாம ரகசியமா அவங்களோட திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணம் நடக்கும்போது ரூபியோட முதல் கணவர் மூலமா ரூபிக்கு பிறந்த பெண் பிள்ளைக்கு சுமார் 7 வயசு இருந்துச்சு. ஜாமீன் முடிஞ்சு ரூபி திரும்பவும் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க குழந்தைய விகாஸ் தன்னோட குழந்தையாவே வளர்த்தாரு. அக்ஷய் சங்வானை பழி வாங்கறதுக்காக ரூபி ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த 60 லட்சம் ரூபாய் பணம் இந்த வழக்கில் சாட்சிகளை கலைக்கிறதுக்காக செலவிடப்பட்டதா சொல்லப்படுது. இதனால இந்த வழக்கில் ரூபிக்கு எதிரான எந்த ஆதாரங்களும் வலுவா இல்லை அப்படின்னு ரூபி இந்த வழக்கில் நிரபராதின்னு விடுதலை செய்யப்பட்டாங்க. விடுதலையாகி வெளியே வந்த அந்த நிமிஷத்துல இருந்து ரூபி ஒரு சாதாரண பொண்ணா இல்லாம விகாஸ் கேங்கோட மாஸ்டர் மைண்டா மாறினாங்க. விகாஸ் அடிதடியை பார்த்துக்க ரூபி பின்னாடி இருந்து யார்கிட்ட இருந்து எப்போ பணம் பறிக்கணும்னு கச்சிதமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குற வேலைகளை கவனிச்சாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்த அந்த கூட்டணி காசியாபாத் போலீஸுக்கு பெரிய தலைவலியாக மாறுச்சு. இவங்க முதல் வேலையாக கை வச்சது அந்த பகுதியில் இருந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கிட்ட தான். உயிர் வேணுமா இல்லை பணம் வேணுமான்னு மிரட்டி மாதம் ஒரு பெரிய தொகையை மாமூல் மாதிரி வாங்க ஆரம்பித்தாங்க. இவங்க மிரட்டலுக்கு பயந்து பல பேர் போலீஸ்கிட்ட கூட போகாமல் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு அமைதியாக இருந்தாங்க. அடுத்ததாக ரியல் எஸ்டேட்டில் இவங்க பண்ண வேலையும் பயங்கரமாக இருந்துச்சு. வில்லங்கமான நிலங்கள், கோடிக்கணக்கான மதிப்புள்ள காலி இடங்களை ரூபி நோட் பண்ணி வச்சுப்பாங்க.
விகாஸோட ஆட்கள் அங்க போய் துப்பாக்கி முனையில மிரட்டி அந்த நிலங்களை அடிமாட்டு விலைக்கு வாங்குறது, இல்லனா அடியாட்களை வச்சு ஆக்கிரமிக்கிறதுன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பகுதியில இருந்த மதுக்கடை உரிமையாளர்கள் இவங்களுக்கு பயந்து நடுங்கினாங்க. அண்ணன் ஏற்கனவே இந்த தொழில இருந்ததால எந்தெந்த கடையில எவ்வளவு வருமானம் வரும்னு அது சம்பந்தமா ரூபிக்கு எல்லாமே நல்லா தெரியும். அதை பயன்படுத்தி கடை உரிமையாளர்களை மிரட்டி லாபத்துல ஒரு பெரிய பங்கை இவங்க 2 பேருமே வாங்கிப்பாங்க. விகாஸோட கேங் வளர்ந்துகிட்டே போனதால அவங்களுக்கு தேவையான கள்ளத்துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களை கடத்துறதுல ரூபி ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டாங்க. ஒரு பொண்ணா தான் போற கார்ல துப்பாக்கிகளை மறைச்சு வச்சு கடத்துறப்போ போலீஸுக்கு சந்தேகம் வராம பல தடவை தப்பிச்சிருக்காங்க. இதனால அந்த கேங்குக்கு தேவையான ஆயுதங்கள் தடை இல்லாம கிடைச்சது. பணம் குவிய குவிய ரூபி மற்றும் விகாஸோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது. ஆடம்பரமான 5க்கும் மேற்பட்ட கார்கள், வெளிநாட்டு பயணங்கள்னு ஒரு ராஜ வாழ்க்கையை அவங்க 2 பேருமே வாழ்ந்தாங்க. ஆனா இப்படி சேர்ந்துகிட்டே போன அதிகப்படியான பணமும் அதிகாரமும் தான் இவங்க வாழ்க்கையில பிரச்சனையை உண்டு பண்ண ஆரம்பிச்சுது. ஆரம்பத்துல தன்னோட அண்ணனோட கொலைக்கு பழிவாங்க தன்னை பயன்படுத்தின ரூபி பேசின அந்த 60 லட்சம் ரூபாயை தனக்கு முழுசா தரல. அந்த பணத்தை சரி கட்ட தான் தன்னை வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்தாங்கன்னு விகாஸுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. இவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா விகாஸோட எல்லா திட்டங்களையும் ரூபியே முடிவு பண்ணது விகாஸுக்கு ஒரு உறுத்தலை உண்டு பண்ணுச்சு. நான் ஒரு பெரிய ரவுடி, ஆனா நான் ஒரு பொண்ணு சொல்றதை கேட்டு நான் நடக்கிறதாங்கிற அந்த ஆணாதிக்க யோசனை விகாஸோட ஈகோவை சீண்டி பார்த்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ரூபி ரொம்ப புத்திசாலி. எந்த டீல் பேசினாலும் ரூபி தான் முன்னாடி நின்று கச்சிதமா முடிப்பாங்க. இதனால அந்த பகுதியில இருந்த மற்ற கேங்ஸ்டர் மத்தியில விகாஸை விட ரூபி தான் கெத்துங்கிற பேச்சு கிளம்புச்சு. ஒரு தாதாவா தன்னை எல்லாரும் மதிக்கணும்னு நினைச்ச விகாஸ் ரூபியோட நிழல்ல வாழறத பெரிய அவமானமா கருதினார்னு அவருக்கு நெருக்கமானவங்க சொல்றாங்க. ரூபி தன்னோட மகளோட எதிர்காலத்துக்காக தாங்கிட்ட சொல்லாம ரகசியமா பணத்தை சேர்த்து வைக்கிறாங்கன்னு விகாஸ் தன்னோட அடியாட்கள் கிட்ட சொல்லி ஆதங்கப்பட்டிருக்காரு. கிரைம் மூலமா தான் சம்பாதிக்கிற பணத்தோட பெரும்பகுதி ரூபியோட மகளுக்கு ஒரு பங்கா போகுதுன்னு விகாஸ் எரிச்சல் அடைய ஆரம்பிச்சாரு. தன்னை விட பணத்துக்கும் தன்னோட மகளுக்கும் தான் ரூபி முக்கியத்துவம் தர்றாங்கன்னு விகாஸ் புலம்பிக்கிட்டே இருந்தாரு. ரூபி நினைச்ச நேரத்துல விகாஸை மதிக்காம விகாஸோட அடியாட்கள் முன்னாடியே அவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சது தான் ஈகோவோட உச்சகட்டமா இருந்துச்சு. தான் எது செஞ்சாலும் அதுல ரூபி குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு விகாஸ் ரொம்பவே ஆத்திரப்பட்டிருக்காரு. காதல்ல ஆரம்பிச்ச அந்த பந்தம் கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு நிறைஞ்ச அதிகார போட்டியா மாறினதாகவும் அவங்களுக்குள்ள விவாதங்களும் சண்டைகளும் தீவிரமா இருந்துச்சுன்னும் ரூபியோட பெற்றோர்கள் தரப்புல சொல்லப்படுது. இதனால விகாஸ் வீட்டுக்கு வராம அடிக்கடி வெளியே தங்க ஆரம்பிச்சாரு. அப்படியே எப்பவாச்சும் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் இருந்த தன்னோட உடைமைகள், பொருட்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா விகாஸ் அங்க இருந்து எடுத்துக்கிட்டு போனாரு. இதை கவனிச்ச ரூபி விகாஸ் தன்னை முழுசா விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டாருன்னு நினைச்சு அவரோட பாஸ்போர்ட்டை ஒளிச்சு வச்சாங்க. இதனால அந்த பாஸ்போர்ட்டை கேட்டு அவங்களுக்குள்ள சண்டைகளும் நடந்துச்சு. இந்த சண்டை தான் விகாஸுக்கு ரூபி மேல ஒரு கொலவெறியை உண்டு பண்ணுச்சு. இந்த நிலையில 2025 அக்டோபர் 14 அன்னைக்கு அதிகாலை நேரத்துல காசியாபாத்ல இருக்கிற ரூபி தங்கியிருந்த அபார்ட்மெண்ட் வீட்டுக்கு விகாஸ் வந்தாரு. அன்னைக்கும் அவர் ரூபி கிட்ட தன்னோட பாஸ்போர்ட்டை கேட்டு விவாதம் பண்ணாரு. அதுக்கு ரூபி அந்த பாஸ்போர்ட் என்கிட்ட இல்ல, அதை எதுக்கு வீணா என்கிட்ட கேட்டு சண்டை போடுறீங்கன்னு அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்க. இதுல அவங்களுக்குள்ள சண்டை உருவாகி தீவிரமா இருந்த சமயத்துல அப்படி பேசிட்டு இருக்கும் போதே விகாஸ் தான் வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து ரூபியோட நெஞ்சு பகுதியில வேகமா சுட்டாரு. துப்பாக்கி தொட்டா தொலைச்ச ரூபி அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்தாங்க. இதுல மிக கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி ரூபியும் விகாஸும் சண்டை போட்டதையும் விகாஸ் ரூபிய துப்பாக்கியால சுட்டதையும் அங்க இருந்த ரூபியோட 11 வயசு பொண்ணு எல்லாத்தையும் முழுசா பார்த்தாங்க. அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி தான் தன்னோட அம்மாவான ரூபி கொல்லப்பட்டாங்க. அதிகாலை நேரத்துல துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாரும் ரூபியோட வீட்டை நோக்கி வந்தாங்க. அதே சமயத்துல விகாஸ் அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பி தப்பிச்சு போனாரு. அந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அந்த வீட்டோட கிச்சன்ல வந்து பார்க்கும்போது அங்க ரூபி துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்து கிடந்தாங்க. இதுக்கப்புறமா தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரூபியோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. ரூபியோட 11 வயசு மகள்கிட்ட விசாரிச்சப்போ அவங்க விகாஸ் தான் தன்னோட அம்மாவை நெஞ்சில துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணாரு அப்படின்னு உறுதியா சொன்னாங்க. இதை தொடர்ந்து விகாஸோட மொபைல் சிக்னல் வச்சு அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் முயற்சி பண்ணாங்க. கொலை நடந்ததுல இருந்து அடுத்த ஒரு சில மணி நேரங்கள் வரைக்கும் ஆக்டிவேட்ல இருந்த விகாஸோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆன இடத்துல போய் அங்கே இருந்த சிசிடிவி காட்சிகளை தீவிரமாக ஆய்வு பண்ணதில் அவர் தன்னோட நண்பர் ஒருத்தரோட காரில் ஏறி போகிறது வீடியோவில் பதிவாகி இருந்துச்சு. இந்த குற்ற சம்பவங்கள் நடந்து 4 மாதங்கள் ஆன நிலையில கூட இன்னமும் விகாஸ் போலீஸ்கிட்ட சிக்காம தலைமறைவாகவே இருக்காரு.
அவர் இந்தியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படின்னும் அவர் நேபாள எல்லை வழியா தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னும் போலீஸ் தரப்புல தகவல் சொல்லப்படுது. ஆரம்பத்தில் இருந்தே நல்லா கவனிச்சு பார்க்கும்போது இந்த எல்லா சம்பவங்கள்லேயும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதிக பாதிப்புகளை சந்திச்சது ரூபியோட அந்த 11 வயசு மகள் தான். தன் கண் முன்னாடியே தன் தாய் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த அதிர்ச்சியான காட்சியை பார்த்த அந்த சிறுமி இப்போ தன்னோட தாய் மற்றும் தந்தை இவங்க 2 பேருமே இல்லாம உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூர் மாவட்டத்துல ரூபியோட அம்மா அப்பா பாதுகாப்புல வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு டயலாக நீங்க அடிக்கடி சினிமாவில் கேட்டிருப்பீங்க. அதாவது கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான் அப்படின்னு. இது இந்த ரூபியோட விஷயத்துல 100க்கு 100 சரியா அமைஞ்சுது. தன்னோட அண்ணன் கொலைக்கு பழிவாங்கிறதுக்காக துப்பாக்கியோட வழிக்கு போன ரூபி பின்னாடி அதே துப்பாக்கியால தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.